ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் அம்பாளின் பல வடிவங்களை வழிபடுவதைப் போல் ஆடிப்பூரம் அன்று மகாலட்சுமி மற்றும் பூமி தேவியின் மறு அவதாரமான ஆண்டாளை வழிபடுவது வழக்கம். இது ஆண்டாள் அவதரித்த தினமாகவும் அன்னை உமாதேவி அவதரித்த தினமாகவும் பூமி படைக்கப்பட்ட தினமாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. பெருமாள் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியின் காரணமாக ஆண்டாள் தான் விரும்பியதைப் போலவே திருமாலையே கணவராக அடைந்தார். அதுபோல் அவர் அவதரித்த நாளில் அவரை வழிபடுவதால் நமக்கு வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். ஆடிப்பூரத்தன்று செய்யப்படும் வழிபாட்டினால் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கும். ஆடிப்பூரம் அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆண்டாளை வழிபடுவது சிறப்பு. ஆண்டாளுக்கு வளையல் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானது. அன்றைய தினம் அனைத்து அம்மன் கோவில்களிலும் வளைகாப்பு திருவிழா நடத்தப்படும். கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து வழிபடலாம். கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் வளையல்களை வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் திருமணம், குழந்தை பாக்கியம் ஆகியவை விரைவில் கிடைக்கும். ஆடிப்பூரத்தன்று சில மங்கள பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும். ஆண்டாள் நாச்சியாரே நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். ஆடிப்பூரத்தன்று காலையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபடுங்கள். அந்த சமயத்தில் நிலைவாசலிலும் 2 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுங்கள். குலதெய்வத்தின் பெயரை சொல்லி நிலைவாசலில் விளக்கேற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். ஆடிப்பூரத்தன்று வாங்க வேண்டிய பொருட்கள்: 1. கல்லுப்பு. இதை முதல் நாளே வாங்கி வைத்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் வழிபடலாம் அல்லது ஆடிப்பூரத்தன்று வாங்கி மாலையில் விளக்கேற்றி வழிபடலாம். 2. இனிப்பு. வெள்ளை சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை வீட்டில் வாங்கி வைக்கலாம். 3. மஞ்சள், குங்குமம். மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். மஞ்சளை தனியாக வைக்கக்கூடாது, அதனால் குங்குமத்துடன் சேர்த்து வாங்கி வீட்டில் வைக்கலாம். செல்வம் சேர வாங்க வேண்டியவை: 4. வளையல். கண்ணாடி வளையல் வாங்கி வீட்டில் இருக்கும் அம்மன் படத்திற்கு மாலையாக கட்டி போடலாம். அப்படி முடியாதவர்கள் வளையலை அம்மனின் காலடியில் வைத்து வழிபடலாம். பிறகு இந்த வளையலை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். 5. பச்சரிசி. பச்சரிசி மகாலட்சுமியின் அடையாளம். அதனால் சிறிதளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். இந்த 5 பொருட்களை ஆடிப்பூரத்தன்று ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரத்திலும் நல்ல நேரம் பார்த்து வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. பிறகு அதை நீங்கள் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் நிறைந்திருக்கும், செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.